Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் வணிகவியல் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கொஷின்ஸ் பேப்பரும் நம்மளுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்துடலாமா? அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், தொழிலின் முதன்மை குறிக்கோள் டேஷ். செகண்ட் ஒன், அதிக அளவு அபாயத்தை கொண்டது டேஷ். தேர்ட் ஒன், இந்த கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், வெவ்வேறு நாடுகளுக்கிடையே நடைபெறும் வியாபாரம். ஃபிஃப்த் ஒன், அரசு நிறுவனத்தில் பங்கு முதலீடு டேஷுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். சிக்ஸ்த் ஒன், இந்திய மைய வங்கி என்பது டேஷ். செவன்த் ஒன், காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடு டேஷ். எய்த் ஒன், உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு எடுத்து செல்லும் செயலுக்கு டேஷ் என பெயர். நைன்த் ஒன், வைப்பு ரசீது வெளியீடு இதன் தேவை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டது. டென்த் ஒன், சிறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஷ். 11th ஒன், வெளிநாட்டிலிருந்து சரக்குகள் வாங்கப்படுவது டேஷ் என அழைக்கப்படும். 12th ஒன், STCயின் விரிவாக்கம். 13th ஒன், வாங்குபவரையும் விற்பவரையும் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்பவர்கள் டேஷ். 14th ஒன், செலுத்துதல் சமநிலை உள்ளடக்கியது. 15th ஒன், இளவருடன் செய்யும் ஒப்பந்தம். 16th ஒன், பலமான வரி என்பது டேஷ். 17th ஒன், சரக்கு மற்றும் சேவை வரி என்பது. 18th ஒன் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 டேஷாம் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது. 19th ஒன், நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தின் டேஷ். 20, மிக வேகமாக போக்குவரத்திற்கான வழி என்ன? எவையான மேலு வினாக்களுக்கு விடையளி பகுதி 2ல் 30 வந்து கம்பல்சரி கொஷின். 21, போக்குவரத்து வரை விலக்கணம் தருக. 22, தரகர் என்பவர் யார்? 23, மறு ஏற்றுமதி என்பதன் பொருள் யாது? 24, நாலங்காடி என்றால் என்ன? 25, கர்த்தா என்பவர் யார்? 26, உறங்கும் கூட்டாளி என்பவர் யார்? 27, தொழில் நெறிமுறையின் அடிப்படை கூறுகள் ஏதேனும் 2 எழுதுக. 28, சட்டம் என்றால் என்ன? 29, கடன் அட்டை சிறுகுறி பறைக. 30, ஒப்பந்தம் என்றால் என்ன? பகுதி 3ல் எவையேனும் மேலு வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 40 வந்து கட்டாய வினா. 31 பாருங்க, மனித செயல்பாடுகள் என்றால் என்ன? 32, அரசு நிறுவனம் என்றால் என்ன? 33, மடக்கு கடைகளின் குறைபாடுகள் யாவை? 34, உள்நாட்டு வியாபாரத்தின் வகைகள் யாவை விளக்குக. 35, குளிர்சாதன பண்டக காப்பு என்றால் என்ன? 36, சார்க் அமைப்பின் பணிகள் யாவை? 37, மின்னணு வங்கியல் என்றால் என்ன? 38, இந்திய பண்பாட்டு நிறுவனம் ஏதேனும் 3ஐ குறிப்பிடுக. 39, உடன்படிக்கை என்றால் என்ன? 40 பாருங்க, குறிப்பறைக. நேரடி வரி, மறைமுக வரி. பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 41ல் ஆ. இந்த ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து 5 மார்க் 7 கொஷின் அட்டன் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு 35 மார்க் கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். 41ல் ஆ பாருங்க, வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. ஆ, தொழில், சிறப்பு தொழில், வேலை வாய்ப்பு, ஓர் ஒப்பீடு செய்க. 42ல் ஆ, இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விளக்குக. ஆ, காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரிக. ஏதேனும் 5. 43ல் ஆ, உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் ஓர் ஒப்பீடு செய்க. ஆ, போக்குவரத்து பல்வேறு வகைகளை விவரிக. 44ல் ஆ, உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள் யாவை? ஆ, அரசு நிறுவனத்தின் சிறப்பியல்புகள். ஏதேனும் 5. 45ல் ஆ, மொத்த வியாபாரத்தின் சிறப்பியல்கள். ஏதேனும் 5. ஆ, பல்வேறு வகையான பண்டக காப்பகங்கள் யாவை? 46ல் ஆ பாருங்க, சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் இன்றியமையாத கூறுகள் யாவை? ஆ, ஏதேனும் 5 தனிநபர் முதலீடு வழிகளை விளக்குக. 47ல் ஆ பாருங்க, ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கு உள்ள வேறுபாடு. ஆ, நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி உள்ள வேறுபாடு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.